பேக்கிங் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஆர்டர் வரும்போது ஒரே மாதிரியான ஃப்ளேவர்ஸ்லாம் ஆர்டராக இருந்துச்சுன்னா அதை மேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எக் அடிக்கிறதாகட்டும், பேட்ச் ரெடி பண்ணும்போது எல்லாமே ஒன்றா ரெடி பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ இப்போ 1 கேஜினா 1 கேஜி, ஹாஃப் கேஜினா ஹாஃப் கேஜி அப்படிங்கிற மாதிரி செப்பரேட் பண்ணி நம்ம மெஷர் பண்ணி எடுத்தால் போதுமானதாக இருக்கும். அதே சமயம் 2 விதமான கேக் ஃப்ளேவர்ஸ் வந்து ஒரே டைமில் நம்மளுக்கு ஆர்டராக வருது. இல்லை ஒரு கஸ்டமரே வந்து ஆர்டர் கொடுத்தாலும் சரி, இல்லை வேறு வேறு கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து சில ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஒரே டைம்லேயே வந்து கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணி நம்ம வந்து செப்பரேட் பண்ணி வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1.5 கேஜியில் ரெட் வெல்வெட் கேக்கும் அது கூடவே ஒரு ஹாஃப் கேஜிக்கு சக்கோ ட்ரஃபிளுமே ஆர்டராக இருந்துச்சு. ஒரே கஸ்டமர் தான் இது ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தது. ஸோ நான் வந்து டோட்டலாக 2 கிலோக்குமான பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு 1.5 கிலோவோடதை வந்து தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டேன். ஹாஃப் கேஜி சக்கோ ட்ரஃபிளுக்கு தனியாக வந்து செப்பரேட் பண்ணி எல்லாமே வந்து பேட்டர் ரெடி பண்ணியாச்சுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. மெஷர் பண்ணி பார்த்தப்ப ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டான அளவில் எனக்கு வந்து கிடச்சிதுங்க.